சமகால இலக்கிய நேரம். வாங்க கேளுங்க, தட்டுக்கொடுப்பை தாங்க. சரி, நன்றி, வணக்கம். முதலில் வருபவர் யாரு? எம் தங்கராஜா. இனிய மதிய வணக்கத்துடன் சமகால இலக்கிய நேரத்துக்காக நெதர்லாந்திலிருந்து எம் தங்கராஜா. இலக்கம் 230. ஐரோப்பியாவிற்கான முதற் பயணம். சிங்கப்பூர் முகவர் தனது பணியை தான் போட்ட திட்டத்தின்படியே செய்து கொண்டார். நாங்கள் விமானம் ஏறுவதற்கு முதல் நாள் இரவு என்னை மட்டும் அழைத்து சென்று விமான நிலையத்திற்குள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் எப்படி கதைக்க வேண்டும் என்பதையும் பாடம் நடாத்தியிருந்தார். எனக்கிருந்த பதட்டத்தில் மூளைக்குள் அரை குறையாகத்தான் ஏறியது. அன்றிரவு சரியாக தூங்கவும் இல்லை. மறுநாள் என்ன செய்ய போகிறேன், நல்லதாய் நடக்குமா என்னும் சிந்தனைதான். இப்படியாக தூங்கியது பாதி, தூங்காதது மீதியாக இரவு போய் விடிந்துவிட்டது. பிரயாணத்திற்குரிய எல்லாம் தயாராகிவிட்டது. நேரமும் வந்தது. விமான நிலையத்தை நோக்கி புறப்பட்டோம். இதே சிங்கப்பூருக்கு திரும்பவும் வருவோம் எனும் விதியின் கணக்கை அறியாது சிங்கப்பூரை எமக்கு விடை கொடுத்து வழியனுப்பு என்று அங்கு தங்கிய நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டு விமான நிலையம் வந்தடைந்து விட்டோம். இனி நாங்கள் தான் விமான நிலையத்திற்குள் சகல விடயங்களையும் பார்க்க வேண்டும். முகவர் உள்நுழைய முடியாது. எனக்கு நட்டாத்தில் விட்டது போல ஒரு நிலை. அனுபவம் போதாது. என்னென்ன செய்வது என்பது கூழாம்பாணியாக இருந்தது. ஆன போதிலும் இருந்த கொஞ்ச நெஞ்ச தைரியத்துடன் நிலைமைகளை சமாளித்தபடி முன்னேறினோம். கடவுச்சீட்டில் இருக்கும் விசா நிஜமானதா போலியானதா அதுவும் தெரியாது. ஏதோ ஒரு நம்பிக்கை. ஏறப்போகும் விமானமும் சிங்கப்பூர் விமானம். அப்பாடா, இப்படியாக பல சோதனைகளை தாண்டித்தான நம்மவர்கள் ஐரோப்பாவோ அன்றி கனடாவோ செல்லுகின்றார்கள். நாம் அதை இலகு என்று நினைத்து விட்டோமே. ஒரு வழியாக விமானம் ஏறுவதற்கான அனைத்து சம்பிரதாயங்களையும் முடித்து விமானம் ஏறுவதற்கான இறுதி இருப்பிடத்தில் நிம்மதி பெருமூச்சோடு அமர்ந்து கொண்டோம். இத்தனைக்கும் எங்கள் கடவுச்சீட்டை பார்த்த பரிசோதனை அதிகாரியிடம் நான் முழித்தபடி கூறிய விடயங்களும் அவர் அங்குலம் அங்குலமாக கடவுச்சீட்டை சந்தேக கண்ணால் மேய்ந்த விதமும் அறியாது. இறுதியாக விமானம் ஏறிவிட்டோம். மேலெழுந்து பறந்த விமானத்திலிருந்து கீழே பார்க்கும்போது இந்த பூமி எத்தனை அழகாக ஜொலிக்கின்றது. மேகங்களை ஊடறுத்து போகும்போது அந்த மேகத்தை கைகளால் அள்ளலாமோ என்ற ஆசை வரும். இப்படியாக கற்பனை சிறகடித்தது. கடைசியில் விமானம் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு நாட்டின் தரையில் இறங்கியது. எங்கள் இருவரையும் தவிர்த்து கிட்டத்தட்ட அனைவரும் வெளியேர்கள். விமானத்தை விட்டு எல்லோரும் இறங்கி கொண்டிருக்கின்றோம். நாங்களும் அவர்களோடு நகர்ந்து கொண்டு செல்கையில் விமான வாசலில் நின்று கொண்டிருந்த இரு காவலர்கள் எங்களை அழைக்கின்றார்கள். தொடரும். வணக்கம். சமகால இலக்கியம். வாணிமோகன் நடாமோகனுக்கும் அத்துடன் நன்றிகள் வாழ்த்துக்களும். ஆக்கம் 152. ராணி சம்பந்தர், ஜெர்மனியில் இருந்து. ஏமாறும் மாந்தர். எல்லோருக்கும் விடுமுறை நாட்களில் எங்கேயாவது போக வேண்டும் என்று ஆசை வந்துவிடும். சிலர் தனியே போவார்கள், சிலர் குடும்பத்தோடு போவார்கள். கூட்டாக போகும்போது கொஞ்சம் பயமில்லாது போய் வரலாம். ஆனால் தனியே ஆகாய விமானத்தில் பயணம் செய்யும் போது மிகுந்த கவனம் தேவை. இது உண்மையில் நிகழ்ந்த கதை ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். ஒரு பெண்ணை சந்திக்க வேண்டி வந்தது இந்த விமான நிலையத்தில் பேச்சு துணையின்றி நின்ற கமலாவிற்கு. வேறு ஒருவரும் அவளது பாசையில் கதைக்க கூடியவர்கள் இல்லாமல் இருந்தது. அவள் கமலாவுடன் மிக நெருக்கமாக பழகிவிட்டால் இருவரும் மலேசியாவுக்கு போவதற்கு விரும்பினார்கள். அவள் கையில் ஒரு சிறு குழந்தையும் இருந்தது. அப்போது அந்த பெண், இவள் அழுது கொண்டே இருக்கிறாள் ஆன்டி, அங்கும் இங்கும் ஓடி திரிகிறாள், நீங்கள் இந்த பேக்கை தூக்கி இந்த பெல்ட்டில் வைக்கிறீங்களா என்று கேட்டு விட்ட போது அந்த குழந்தை அங்கும் இங்கும் ஓடி திரிய அவள் அதை பிடித்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லியவள் பின்பு அவளை காணவில்லை. அந்த பேக் கமலாவின் பேக்ஸோடு போய்விட்டது. அதை திருப்பி கதைக்க கமலாவிற்கும் அந்த நாட்டுக்குரிய பாசை அவ்வளவாக தெரியாது. அவள் சொல்லுவதும் அவர்களுக்கு விளங்கவில்லை. அது பெல்ட்டில் போய்விட்டது. பின்பு மலேசியா ஏர்போர்ட்டில் இறங்கிய போது பேக் செக் பண்ணினார்கள். அதிலே போதைப் பொருள் இருந்தது. கமலா எவ்வளவோ சொல்லியும் அவர்கள் நம்பவில்லை.
அங்கே சிறையில் அடைக்கப்பட்டால் அவர்களுக்கு வேறு ஒரு தொடர்பையும் செய்து கொடுக்கவும் இல்லை. அவளுக்கு அந்த சிறையில் அடைக்கப்பட்ட அதிகாரிகள் ஒருவருடன் தொடர்பும் இல்லாமல் ஒன்றுமே கதைக்காமல் சிறையில் அடைத்து பின்பு மரண தண்டனை என்று தீர்ப்பும் அளிக்கப்பட்டது. ஏனென்றால் அவ்வளவு நிறையான போதைப்பொருள் அது அவளுடைய பேக்கில் இருந்தது என்று எடுத்தது. எனவே யாரை நம்புவதென்று தெரியாத பயங்கர உலகத்தில் நாம் வாழ்கிறோம். பயணிகளே, மாந்தர்களே, மிகவும் அவதானமாக எங்கெங்காவது போய் வரவும். நன்றி, வணக்கமுடன் ராணி சம்பந்தர், ஜெர்மனியில் இருந்து. இனிய வணக்கத்துடன் நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜா. சமகால இலக்கிய நேரத்திற்காக பயணம் தொடர்கின்றது. நன்றி, வணக்கம். பாருங்க சொல்லி வணக்கம் அணி. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகர்களுக்கும் என்னுடைய அன்பான மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு சமகால இலக்கியத்திற்காக இலக்கிய தொடர் 145 முயற்சி தரும். முயற்சி தரும். இன்றைய விஞ்ஞான உலகில் போட்டிகள் நிறைந்துள்ளன. மிகச்சிறிய காரியங்களில் வெற்றி அடைவதற்கும் கடுமையான போராட்டம். குறிப்பாக வருங்கால இளைய சமுதாயத்தினருக்கு கல்வி, தொழில், வேலை வாய்ப்பு என்று எல்லாவற்றிலும் போட்டிகள். இந்த சூழ்நிலையில் வெறும் அறிவும் திறமையும் மட்டும் போதாது. நினைப்பதை சாதிப்பதற்கு முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் நினைத்ததை அடைய முயற்சி அவசியம். நினைத்ததை அடைய நாம் எடுக்கும் முயற்சி ஒரு சிறந்த பயிற்சியாகும். முயற்சி எடுக்கும் போது புதிய அனுபவங்கள் உண்டாக நாம் பலவற்றை அறிந்து கொள்ளலாம். இன்றைய சூழ்நிலையில் நம் சமுதாயத்திற்கு அறிவாளிகள் மட்டும் போதாது, அன்பானவர்களும் தேவை. இளைய சமுதாயத்தை நல்லவர்களாக செதுக்கும் ஆசான்களோடு பெற்ற மக்களின் உயர்வுக்கும் பாடுபடும் பெற்றோர் அவர்களின் மனநிலை ஒத்திசைவு மிகவும் முக்கியம். அறிவுரை என்றாலே வேப்பங்காயாக கசக்கும் என எண்ணுகின்ற இன்றைய இளைஞர்கள், மாணவர்கள் பல நல்ல தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்று சம்பவங்கள், பொன்மொழிகளை பின்பற்றி நடந்து முயற்சியோடு முன்னேற வேண்டும். நல்லவை தீயவைகளை பகுத்துணர்ந்து சரியான வழியை தேர்ந்தது என வழிகாட்டியவர்கள் சிந்தனையாளர்கள். வாழ்க்கையில் வளம் பெற வழியை மறைக்கும் இருளை தவிர்க்க இயலாமைகளை களைந்தறிய உள்ளம் உறுதிபட ஒழுக்கமான நல் வாழ்க்கை வாழ அறிவுரை கூறும் பெரியோர்கள் நம் வாழ்வில் வழிகாட்டியர். இவர்கள் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்ற இறுமாப்பு ஒருவரின் மனதில் ஏற்படுமாயின் அவரின் வீழ்ச்சிக்கு அவரே பொறுப்பாளியாவதோடு தங்கள் வருங்கால சந்ததிகளை பாதாள படுகொலியில் அவர்களே தள்ளிவிடுகின்றார்கள். பிறரோடு அன்புடன் நடந்து பணிவுடன் உயர்ந்து நல்ல எண்ணத்துடன் நட்பு கொண்டு கோபத்தை நீக்கி கவலையை மறந்து வாழ்க்கையில் பொறுமையுடன் ஈடுபடும் செயல்களில் முயற்சி செய்தால் முயற்சி நமக்கு எட்டாக்கனி அல்ல. கதிரவனை கண்ட பனி போல மறையும் செய்கைகளை நம்பாது நிலையாய் நிழல் போல் தொடரும் அன்புக்கும் பண்புக்கும் பணிந்தால் உயர்வு உங்களுக்கு. நன்றி, வணக்கம். உயர்ச்சி தரும். சூப்பர். நன்றி 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 வாணி. இலக்கியங்களை கேட்டேன், மிக அற்புதமாக இருந்தது. ஜெயந்தங்கராஜா என்ற ஐரோப்பிய பயணம் எல்லோருக்கும் அப்படித்தான் இருந்தது. தாய் நிலத்தில இருந்து சிங்கப்பூருக்கு வந்து சிங்கப்பூர்ல இருந்து ஏனைய நாடுகளுக்கு பறந்தவர்கள் தான் அதிகம். அப்ப அந்த இடத்துல அவர் சொன்ன விடயம் என்னென்றால், எங்களுக்கு சொன்னார்கள் இதால போங்கோ, இப்படி அங்க கொண்டு உங்களோட பேக்கை கொடுத்துட்டு இப்படி போங்கோன்னு சொல்லிக்கல. நாங்க அப்படி பயணிக்க, ஆனா அப்பொழுது நாங்க பெல்ட்டில பேக்குகள் கொண்டு வரல, சும்மா டிராவலிங் பேக்கோட தான். ஆமா, அப்ப இவர் அந்த காட்டின உடனே உண்மையிலேயே அது தெரியாது, அது எங்களுக்கு இப்படி போனாலும் இப்படி போகும்ண்டு அவர் சொன்ன அந்த விடயத்துல அவர் அழகாக சொன்னார். எல்லோருக்கும் ஆகாய விமானத்தில் ஏற ஆசைதான், சரியென்று நாங்கள் ஏற போறோம், எப்படி போறோம்ண்டு அவர் சொன்ன வெளியில நின்று சொன்னதை காட்டிட்டு அப்படியே போகின்றோம். அங்க போய் நின்று இதன்னைக்குள்ள தான் ஒரு மனதுக்கு திக்கணும் எல்லாம் சரியோண்டு. அதே நேரம் ஆகாய விமானத்துக்கு கீழே அவர் பார்க்க அந்த அழகான இயற்கையையும் பற்றி அழகாக சொன்னார். அவருடைய இலக்கியம் மிக சிறப்பாக ஒரு விறுவிறுப்பாக இருக்கின்றது. எப்படி ஐரோப்பிய தேசங்களுக்கு மக்கள் வந்தடைந்தார்கள் என்று. நானும் சிங்கப்பூர்ல இருந்துதான் வந்தேன். அவர் சொன்ன காவலாளியிடம் கடைசியாக பிராங்க்பர்ட் ஏர்போர்ட்டில் நாங்கள் இறங்கின உடனே எங்களோட கடவுச்சீட்டுகளை அவர்கள் வாங்கி கொள்ளுவார்கள்.
அதில் இருந்து அவருடைய பயணம் அப்படி தொடர்ந்ததை அழகாக சொல்லி இருந்தார். அவருக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். அடுத்தது ராணி சம்பந்தர் வந்து ஒரு பெண்ணை சந்திக்க வேணும் என்று வந்த இடத்துல அந்த பேக்கை அந்த குழந்தை ஓடிச்சல். ஆனா இந்த இடம் எல்லாருக்கும் மிக கவலையா இருந்தது. நானும் ஒரு கேமராவை வச்சேன். நான் லண்டனுக்கு வரைக்கும் குழந்தைகள் 2 பேருக்கும் பால் கொடுத்து கொண்டிருந்த இடத்துல குழந்தை அடம் பிடிச்சது எனக்கு அதை போட சொல்லி. அப்ப கழுத்துல நான் அந்த கேமராவை போட்டுட்டு இது கேட்க அங்க இஞ்ச அந்த குழந்தைகள் சிறியங்கள் தானே, அப்ப அவைகளோட சேர்ந்துட்டு பேருந்து ஒரு இடத்துல இருங்கோண்டு கேமராவை கலட்டி அவர் வச்சுட்டார். சின்னால் கலட்டிக்கு வாங்கிலையோ அந்த இதுல இருக்கிற இடத்த வச்சுட்டார். நான் பாலை கொடுத்தோடனே உடனே இதுல அறிவிச்சினோம் கேட் ஓப்பன் வரலாமட்டோம். அப்ப நாங்க உடனே கூட்டிக்கொண்டு போய்களை கேமராவை மறந்துட்டோம். அப்படி குழந்தைகளை என்ன செய்யணும்னா ஒரு பெல்ட்டாலேயாவது இடுப்புகள்ல கட்டணும். சில சின்ன குழந்தைகள் ஓடிவினோம். இது போல என்னுடைய கணவற்ற தம்பியாருக்கு கனடாயா போல நடந்தது. அவன் சின்ன பிள்ளையா 3 வயதுல கொண்டு போனவா, தாய் தனியா தான் கொண்டு போனவா. அது குழந்தை ஓட இவாவும் ஓடி இருக்கிறா. ஹேண்ட்பேக்க இதுல புகியில கிண்ட வாண்ட கொடி வீட்டு அங்கால தள்ளி இருந்தேன்னு போயதா ஹேண்ட்பேக் எல்லாம் போயிட்டு கடை வச்சுட்டு போயிட்டு காசு போயிட்டு நகை போயிட்டு அத்தனையும் இல்லாம அவ அங்க நின்ற ஒரு நிலைய பார்க்க மிக கவனமாக குழந்தைகளோட போறவே இருக்கணும். அதுக்காகத்தான் குழந்தை ஒரு சின்ன நீட்டு கயிறு மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு பெல்ட் மாதிரி. அதை தாய் தண்டை இடுப்புல போட்டா குழந்தை ஒரு அளவு தூரத்துக்கு ஓடிக்கொண்டு நிக்க இந்த அது பரவாயில்லை. ஏனண்டா இடுப்போட நாங்கள் கட்ட சில குழந்தைகள் ஓடுங்கள், சில குழந்தைகள் அப்ப இங்க பேக்கு விட்டுட்டு ஓட போறோம். இப்ப பேக்கு யாரோ கொண்டே வைக்க தண்ட பொருளை அதுக்குள்ள வச்ச போதவஸ்தை வச்சுட்டு இந்த மெனசிய சாட்டினதோ கூட அப்படி இருக்குது எங்கடையாக்கள். என்ன கேட்டவர் ஒருவர், நீங்க இந்த இது எந்த வேக்கியம் இருக்கா நீங்க கொண்டு வாரீங்களா, உங்களுக்கு ஒரு பேக் தானே, இந்த வேக்கியம் இருக்கா கொண்டாடுறீங்களோ இத்தனை இடத்துல கேட்டு இருந்தவை. நாங்கள் அதுக்கு ஓப்படையில அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால ஒரு டாக்டர் எனக்கு சொன்னவர், தான் ஜெர்மனிக்கு வந்தவரா இலங்கையில இருந்து தன்னுடைய ஒரு பேக்கோட சேர்த்து இன்னொருவர் அந்த பேக்குக்குள்ள தேவை இல்லாத சாமான் இருந்தவர் தான் கொண்டு வந்துட்டாராம். கொண்டு வந்தவர் பிடிபட போறார் என்ற இடத்துலதான் அவர் அந்த பேக்கை இல்ல வேறு ஒருவர் தான் இந்த பேக்குக்கு சொந்தக்காரர். நல்ல காலம் அதுல பேர் எழுதி இருந்தார். அப்ப இவர்கிட்ட பேர் இந்த டாக்டர் தான் கொண்டு வந்தவர். இரவு வந்து என்னுடைய வீட்டுல சொன்னார், அதுக்கு இருந்த பொருள் அது சொல்ல முடியாத பொருள் இருந்ததா. தனக்கு சரியான கவலை. நல்ல காலம் அந்த பேக்கில பேர் இருந்தபடியால் அந்த பேரை எந்த இடமண்டு போடியில தனிய பேர் இருந்தபடியா அந்த பேரை காட்டி தண்டை இல்லையாண்டுதான். ஆனா தான் உதவி செய்ய வேணும் என்று கொண்டுட்டனே என்று கவலைப்பட்டுட்டு பிறகு எடுக்கிற நேரத்துல வழியில அவர் எடுக்கல, அவர் போயிட்டார். அப்ப சொன்னார், அந்த நம்ப கூட ஒரு தட்ட வேக்கும் கண்டக்கூடா. எத்தனையோ பேர் என்ன கேட்டவே. நான் இப்ப நினைச்சு பாக்குறேன், அந்த டாக்டர் சொன்னதான் எனக்கு மனதுல வந்த ஒரு நாளும் பாணி வேண்டக்கூடா. பார்சலம் கொண்டு வருவார்கள் தானே, சின்ன பார்சல் அப்படி இப்படி குடுங்காண்டு கடைசி வரைக்கும் வாங்கக்கூடாது. கடைசி மற்ற பேக்கோட பேக்குக்கு வையுங்கோ, இது ஒரு சின்ன சாமான் கேட்டாலும் வைக்கக்கூடாது. கடைசியா இந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது, அங்க போய் மலேசியா ஏர்போர்ட்ல போய் கடைசியா பிடிபட்டதை அழகாக ராணி சம்பந்தர் சொல்லி இருந்தார். அவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். அடுத்தது நேவி சக்கா, முயற்சி உயர்ச்சி தரும் என்று. அந்த உண்மையிலேயே முயற்சி என்பது உயர்ச்சி தரக்கூடிய ஒன்றை, அது முயற்சி எடுக்கத்தான் புதிய அனுபவங்கள் எங்களுக்கு தோன்றும் என்பதையும், வாழ்க்கையில வளம் வர உள்ளம் உறுதி வர முயற்சி என்பது தேவை என்பதையும் அழகாக சொன்னீர்கள். நல்ல இலக்கியம், உங்களோட இலக்கியமும் அந்த முயற்சிக்கு அதை நாங்க பெற்றோர்கள் காட்டுற ஆர்வம், நாங்கள் அதை முயற்சியாக செய்கிற விடயம், இது உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது. வாணி, என்னுடைய ஒரு சின்ன இதேன்னு சொல்லுறேன், ஒரு இலக்கியம் நான் ஒன்றும் எழுதாமத்தான் சொல்லுகிறேன். நான் அந்த 5 கிலோமீட்டர் ஓட்ட போட்டி இந்த வருஷம்தான் முதலாக எங்களோட செம் நகரில் நடைபெற்றது. 3 வருடங்களாக, அதாவது 2022, 23, 24வது ஆண்டு 3வது வருடமாக எங்களோட நகரமும் ஃபாக்ஸ் பேங்க் என்ற பேங்கும் இணைந்து நடத்திய போட்டி. உண்மையிலேயே 760 பேர் பங்கு பெற்றி இருந்தார்கள், குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரையும் சேர்த்து. அதில் வந்த எனக்கு ஒரு புதிய அனுபவம். தினமும் நான் ஓடுவது வழக்கம். ஆனாலும் 5 கிலோமீட்டர் ஓட்ட போட்டியில் நான் வெற்றி பெறுவேனோ என்பது எனக்கு ஒரு கனவாக இருந்தது. ஆனாலும் அந்த முயற்சியில் இறங்க வேணும் என்பதற்காக ஒரு 10 நாட்கள் மட்டும் நான் ஒரு பயிற்சியை தொடர்ந்தேன். காரணம், 3 கிலோமீட்டர் மட்டும் என்னால் ஓட முடிந்தது. அந்த 5 கிலோமீட்டர் அவர்கள் தந்த நேரம் வந்து 45 நிமிடங்களுக்குள் ஓடினால் மட்டும் அந்த சான்றிதழோ அவர்கள் தர பரிசு பொருளோ கிடைக்கும். இந்த நிலையில் நான் அந்த 5 கிலோமீட்டர் எனக்கு ஒரு ஆசை, ஏதோ ஒரு
மரதன் ஓட்ட போட்டியில் கலந்து கொள்ள வேணும் என்பது ஒரு கால இருந்த ஆசை. ஆனாலும் என் வயது குரூப்புக்குள் 6 பேர் மட்டும் அதில் பதிந்திருந்ததை பார்க்கும்போது நானும் ஒருவராக அதில் ஓட எத்தனித்தேன். அவை சில நாட்கள் மட்டும்தான் அந்த பயிற்சி. ஆனாலும் அந்த பயிற்சியில ஒரு முயற்சியை இருக்கும் என்பதற்காக 3 கிலோமீட்டர் நான் 26 செகண்டுக்குள் ஓடி இருந்தேன். ஆகவே 5 கிலோமீட்டர் 45 செகண்டுக்குள் 45 நிமிஷத்துக்குள் ஓடலாம் என்பது என்னுடைய ஒரு கனவாக இருந்தது. ஒரே ஒரு முறை தான் முயற்சித்து பார்த்தேன். 5 கிலோமீட்டர் மட்டும் ஓடும் போது எனக்கு சரியாக 43 நிமிடங்கள் எடுத்தது. ஆகவே இதற்குள் ஓடுவதுதான் என்ற லட்சியமாக இருந்தது. அதாவது நான் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, அந்த 45 நிமிடத்துக்குள் 5 கிலோமீட்டரை அடைய வேண்டும் என்றது. ஆனா என்னுடன் வந்தவர்களோ 63 வயசு, 64 வயது, 65 வயது, இன்னொருவர் 61 வயசு, 6 பேர் வந்தவர்கள். ஓடிக்கொண்டு இருந்தேன். ஓடலாம் என்று நினைத்தேன். ஆனால் அன்று எனக்கு கொஞ்சம் உடல் நலம், வளமையாக ஓடி பார்த்திருந்தேன் தான், அன்று கொஞ்சம் உடல் நலம் எனக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தது. காரணம் பதட்டம் ஒரு புறம், உணவும் சில நேரம் என்ற ஜீரணிக்கவில்லையோ தெரியாது. ஆனாலும் ஓட்ட வேகம் என்ற மனதில் இருந்தபடியினால் ஓகே என்று நான் ஓட்டத்தை ஆரம்பித்தேன். ஆனால் வந்து சேர்ந்த நேரமோ 42 நிமிடங்களுக்குள் நான் வந்து சேர்ந்து விட்டேன். 45 நிமிடம் என்றதான் என்னுடைய இலக்கு. 45 நிமிடங்களுக்குள் வந்து விட்டேன். ஆனால் என்னுடன் 100 பேர் ஓடி இருந்தார்கள். அதற்குள் நான் உண்மையிலேயே என்னுடைய வயது குரூப்பில ஓடியவர் முதலாவதாக வந்தவர் 38 செகண்டுக்குள்ள வந்திருந்தவர். அவர் 64 வயதுடைய பெண்மணி தான் 38 செகண்டுக்குள்ள வந்திருந்தார். ஆமா, அப்படி பார்க்கும்போது எனக்கு அது அதாவது ஒரு முயற்சி தரும் என்று இப்ப நேவிசக்கா சொன்ன மாதிரி இந்த வருடம் நான் 42 செகண்ட், அடுத்த வருஷம் ஒரு 35 செகண்ட், 58 செகண்டுக்குள்ள ஓடி முடிக்கலாம் என்று என்ற மனம் நினைக்கிறது. ஆமா, அதனால் இப்பொழுது தொடக்கம் நான் ஒரு 2 கிலோமீட்டர்கள் தினமும் ஓடி வந்தோம் என்றால், தினமும் ஓட இருக்க முடியாது, இருந்துட்டு ஓடி வந்தால் சில நேரம் இயலலாம் என்பது என்னுடைய ஒரு ஆசை. ஆகவே அவர்கள் நன்றி கடனாக எனக்கு ஒரு சான்றிதழ்களும் எங்களுக்கு ஞாபகமாக தந்திருந்தார்கள். அப்புறம் ஒரு சின்ன போல் ஒன்று அன்று தரவில்லை, காரணம் எல்லோருக்கும் பரிசு வழங்க முடியாது. பேங்க் வந்து எடுக்க சொல்லி எங்களுக்கு கடிதம் போட்டிருந்தார்கள். சிறப்பாக இணைந்து கொண்டதில் 2 பேர் தான் வெளிநாட்டவர்கள். நான் ஒன்று ஜப்பான் பெண்மணி. ஆமா, ஜப்பான் பெண்மணி வெற்றி பெற்றவா. அவ வெற்றி பெற்ற அவாண்ட குரூப்பில ஒரு தரம் ஓடவில்லை. 70 வயசவாக்கு அவ மட்டும் ஓடினபடியா ஓடி இருக்கிறாதானே, ஓடி இருக்கிறார். 70 வயசுல ஓடி இருக்கிறார். அவர் என்னை விட அவர் 45 நிமிஷத்துலதான் வந்து சேர்ந்தவர். ஆனா அவற்ற வயசுக்கு அது சரி. 45 வயசுல 45 நிமிடம் எனக்கு பின்னாலதான் ஓடி வந்தவா. ஆனால் அவாவுக்கு ஒரு மெடல் போட்டவர்கள். காரணம் என்னென்றால், அவ 70 வயசுல ஓடின முதல் ஒரு வெளிநாட்டு பெண்மணி. அவர் வேறு ஒரு தர்மம் 70 வயதுல ஓடினார். அதனால முயற்சி தரும் என்பதற்கு இது ஒரு அடையாளம். வாழ்த்துக்கள் உங்களுக்கும். வாழ்த்துக்கள், சிறப்பு. மிக்க நன்றி. எல்லா இலக்கியங்களும் சிறப்பு. வாணி நிக்கிற நேரம் இலக்கியத்தில் இணைந்து கொண்டது. சிறப்பு. மிக்க நன்றி. மிக்க நன்றியா. நன்றி. விட வருகிறேன் வாணி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி விட வருகிறேன். நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சமகால இலக்கிய நேரம். அத்துடன் இன்றைய நேரலை நிகழ்வுகள் என்றால் மருத்துவ நேரம் இல்லாதபடியினால, ஆகவே நேர காலத்துக்கு நாங்கள் 2 பேரும் தான் விட பெற்றுக் கொள்வோம். நாங்கள் 2 பேரும் தான் இருக்கிறோம். மற்றவர்கள்